சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் 2 விமான பணிப்பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பயணி ஒருவர் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு அத்திருக்குரிய பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நேற்றிரவு 10 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். வருகையின் போது சந்தேக நபர் அதிக மது போதையில் இருந்தபோது விமானத்தில் பணிபுரியும் 2 விமான பணிப்பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றுள்ளார். அதன்படி விமான பணிப்பெண்கள் இருவரும் விமானியிடம் சம்பவம் தொடர்பில் முறையிட்டதை தொடர்ந்து அவர் இதுகுறித்து கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 விமான பணிப்பெண்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த பயணி நீர்கொழும்பு வைத்திய பரிசோதகரிடம் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் அதிகளவில் மது போதையில் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இலங்கை வான்வெளிக்குள் நடந்ததால் சந்தேக நபர் இன்று கொழும்பு இலக்கம் 1 நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.